கழுதை என்பது ஒரு முரட்டு சுபாவம் கொண்டது, அப்படிதானே? முரட்டு சுபாவம் கொண்ட கழுதையாய் நாம் இருக்கக்கூடாது. கர்த்தரை சுமக்கிற கழுதையா இருக்கணும். கழுதை என்பது அடுக்கு மூட்டைகளை சுமக்கும் ஒரு மிருகம் என்று நமக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற கழுதை எப்பொழுதும் வெண்மையாக பாவ கரைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட கழுதையாக இருக்கும். கழுதை என்பது பிள்ளைகளை திட்டுவதற்கு பயன்படுத்தும் சொல்லாக இப்பொழுது இருக்கிறது. இனிமேல் உங்களுடைய பிள்ளைகளை கழுதைன்னு சொல்லி திட்ட வேண்டாம். காட்டு கழுதை போல கத்தினாலும் அநேகர் கேட்க மறுக்கிறார்கள் என்று வேதவசனம் கூட சொல்லுகிறது. கழுதை தங்கும் இடங்கள்லாம் எப்படிப்பட்டது இடம்னு உங்களுக்கு தெரியும். பாலறிஞ்ச இடம், 4 சோத்துக்குள்ள போய் கத்திக்கிட்டு இருக்கோம். ஏசாயாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பாலான இடத்துல தங்குறது தான் கழுதை, வெறுமையான இடத்துல தங்குறது தான் கழுதை. கெபிகள் இவைகளில்தான் கழுதை வாழும். நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்காக அழைக்கப்படவில்லை. பாலான இடத்துல போய் வாழ்வதற்காக அழைக்கப்படலை. வேறான பகுதியில போய் தனியா உட்காந்துக்கிட்டு அது பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கோம், அது போல அழைக்கப்படல. அருமையானவர்களே, இவைகள் எதுவுமே மனிதர்கள் தங்கக்கூடாத இடங்கள். ஆனால் அநேகருடைய வீடு பாழடைந்த கட்டடம் போல இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய வீடு எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படி கர்த்தரால் கட்டப்படுவீர்கள் என்றால் உங்கள் வீடு பாழாக்கப்பட்டு இருக்காது. உங்களுடைய வீட்டுக்குள்ள எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற துதி அபிஷேகம் இருக்கும் பொழுது அந்த இடம் ஒரு பசுமையான இடத்தை போல, தேவ பரலோகத்தை போல காணப்படும். ஆனால் அனைவருடைய வீடு எப்படிதான் இருக்குது? பாழடைஞ்சு இருக்குது. ஏன்னா கர்த்தர் தங்குகிற வீட்டுல சந்தோஷம் இருக்கும். என் வீட்டுக்குள்ள கர்த்தர் இருந்தால் அந்த வீடு மனமகிழ்ச்சியான வீடாக இருக்கும். கெபியில குகையில போய் தங்குகிற கழுதைகளாய் நிறைய பேர் இருக்கிறாங்க. மனிதர்களை குறித்து பார்க்கும் பொழுது வீட்டை விட்டு வெளியில தான் நிறைய இடத்துல தங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கழுதைகளை போல வாழுகிற வாழ்க்கை வேண்டாம். வெறுமையாக அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்படி என்றால் அங்கு கிறிஸ்து இயேசு இல்லை என்று அர்த்தம். இந்த நிலைமை மாறணும். அதற்கு நீங்கள் ஆண்டவர் இயேசுவிடம் இன்னும் கெஞ்சனும் பரிந்து பேசணும். ஆண்டவரே, என் வீடு ஒருபோது பாழான இடமா இருக்கக்கூடாது, வெறுமையான இடமா இருக்கக்கூடாது. என் வீடு எப்படிப்பட்டதா இருக்கணும்? கர்த்தர் தங்குகிற இடமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை இப்பொழுது வாசிப்போம். எது மந்தைகளுக்கு மேய்ச்சல் உள்ள இடமா இருக்கும்? பாழான அரண்மனையில நீங்கள் இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ராஜா வீட்டு பிள்ளைகள். 2வது, கழுதை எப்படிப்பட்டதா? தன்னிச்சையானது. கழுதை எப்படிப்பட்டதுன்னா தன்னிச்சையானது. இது எங்க இருக்கிறது? யோபு 39ஆம் அதிகாரம் 5, 6, 7, 8 4 வசனங்களே நம்மளால பார்க்க முடியும். முரட்டு வழியை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கழுதை தன்னிச்சையானது, யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாது. நான் எடுத்ததுதான், என்னுடைய சுய முடிவின்படிதான் அப்படின்னு மாம்சத்திலே காணப்படக்கூடியதுதான் தன்னிச்சையான கழுதை. யோபுவின் புத்தகம் அதனுடைய 39ஆம் அதிகாரத்துல 5 முதல் 8 முடிய உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். காட்டு கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டது யார்? அந்த காட்டு கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? அதற்கு நான் வனாந்தரத்தை வீடாகவும் ஒவ்வொரு நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கவில்லை. அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடி திரியும். காண்டா மிருகம் உண்டத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ? அது உன் முன்னணிக்கு முன்பாக ராத்தங்குமோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, முரட்டு வழியை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கழுதை எப்படிப்பட்டது என்று சொன்னால் முரட்டு சுபாவம் உடையது. கழுதை எப்பயுமே என்ன பண்ண? தன்னிச்சையா தான் முடிவெடுக்கும், மாம்சத்தின்படிதான் முடிவெடுக்கும். அதுவா தனியா போய் கத்திக்கிட்டு கிடக்கும். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய முடிவு கர்த்தரை சார்ந்து இருக்க வேண்டும். நீங்க போய் 4 பேர்த்துக்கிட்ட உங்களுடைய பாதிப்புகளை சொன்னாலும் உங்களை குறிச்சுதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? அக்கறை உள்ளவர்களை அல்ல, அறுவருக்கு தக்கதாய் மற்றவரிடத்துல பேசுவார்கள், புரணி பேசுவார்கள். எனக்கு இந்த பிரச்சனை என்று மனிதர்கள்கிட்ட சொல்லி பாருங்க, அவங்க புரணி தான் பேசுவாங்க. நீங்க கர்த்தரிடத்திலே உங்களை தாழ்த்துங்கள். ஏன்னா தாழ்வு என்கிற கனி உண்டாக வேண்டும். முரட்டு வழியை விட்டு மனம் திரும்ப வேண்டும். தன்னிச்சை என்கிற மாம்சம் ஒழிய வேண்டும். தாழ்மை என்கிற கனி உங்களுக்குள்ளே உண்டாக வேண்டும். 3வதாக, கழுதை தனியே தெரியும். ஓசியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, தனியாய் தெரியும் கழுதை கூட நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. ஓசியா 8ஆம் அதிகாரம் 9வது வசனம், அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல் அசீரியர் அன்றைக்கு போனார்கள். எப்ராயிமர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள்.
மிருகங்கள் எப்போதுமே தன்னை சார்ந்த இனத்துடன் சேர்ந்தே தான் இருக்கும். ஜாகிரபி சேனல்ல நீங்க பார்க்கும்போது இந்த வரி குதிரை கூட்டங்கள்லாம் ஒன்னா இருக்கும், யானை கூட்டங்கள்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஒன்னா இருக்கும். ஒரு யானை வெளியில வந்துட்டாலும் பயந்து போய் என்ன பண்ணும், மதம் பிடிச்சது போல அதை இதையும் தள்ளி விடும். நீங்க மிருகங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லா மிருகங்களும் கூட்டாக தான் இருக்கும், ஒன்னா தான் இருக்கும். ஆனால் காட்டுக்கழுதையினுடைய சுபாவம் யாரோடும் சேராமல், எந்த மிருகங்களுடன் ஐக்கியம் கொள்ளாமல் தனித்தே இருக்க விரும்பும். எப்பயுமே கழுதை தனியா போய் தான் நிற்கும். தேவனுடைய பார்வைகளை இதுவும் ஒரு வகையான மாம்சத்தின் கிரியை தான். தனியா போய் சாப்பிட்டு வந்துடுறது, தனியா போய் காரியங்கள் நடத்திட்டு வந்துடுறது. கூட்டமா போனோம்னா நிறைய செலவாகுன்னு சொல்லிட்டு தனியாவே போய் என்னன்னா வேலையை முடிச்சுட்டு வந்துடுறது. அந்த கழுதை எப்படின்னா தனியாய் விடப்பட்ட கழுதை. தனியா விடப்பட்ட கழுதைக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது, அனுபவம் இருக்காது. நீங்கள் அனுபவம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் கூடி ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருவர் சொல்லுகிற கருத்தை கேட்டு வாழக்கூடியவர்களாய் மாற வேண்டும். தேவனுடைய பார்வையில நீங்கள் தனித்து திரியும் கழுதைகளாக இருக்கக்கூடாது. தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே என்று சொல்லுவது போல யாரோடும் சேராமல் தனித்து இருந்தால் சிறைச்சாலை போன்றும் நிலையற்றும் வேதனைப்பட வேண்டியது வரும். சிறைச்சாலை போல ஒரு வாழ்க்கை, தனியா வாழ்ற வாழ்க்கை. தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே அப்படிங்கிற வசனம் எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த வசனம் தனித்து போய் விடப்பட்ட ஒரு அனுபவத்தோடு இருக்கக்கூடாது. சிறைப்பட்டும் இருந்தேனே, கழுதை என்ன பட்டிருக்கும்? சிறைப்பட்டு போய் அதுவா தனியா போயிருக்கும். அந்த வாழ்க்கை நமக்கு வேணாம். அந்த வாழ்க்கை நிலையற்றதான ஒரு வாழ்க்கை. தனிமையாக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு யோசித்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அதன்படி வாழக்கூடியவர்கள். ஆமென் சொல்லலாமே. இயேசு ஜெப நேரம் தவிர மற்ற எந்த நேரத்திலும் அவர் தனித்தே இருந்ததே. தனியா இருக்கணும்னா ஜெப நேரத்திலே தனியா இருங்க. ஏன்னா தனித்து போய் ஜெபம் பண்ணுவது தவறல்ல. தனித்து போய் ஜெபம் பண்ணணும்னு வேதவசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து தனியாய் போய் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. வீட்டு கதவை பூட்டிக் கொண்டு உள்ளறையிலே நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிறவர்களை காணப்பட வேண்டும். வாழ்ற வாழ்க்கையை தனித்து விடப்பட்ட வாழ்க்கையாய் இருந்து விடக்கூடாது. நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியமாய் அதிகமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே காட்டுக்கழுதை போல இராமல் இயேசுவை போல இருக்க பழகி கொள்ளுங்கள். மாம்சம் ஒளியட்டும், ஐக்கியம் வளரட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருக்குள்ளாக அப்படியே ஒப்பு கொடுங்க. யோவான் 12:15 சொல்லுகிறது, இயேசு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இயேசு ஏன் கழுதையை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? அவர் தாழ்மை உள்ளவர். சகரியா 9:9 பிரகாரம் பார்க்கும் பொழுது இயேசு தாழ்மை குணத்தை தெரிந்து கொண்டார். அதனாலே அவர் எதை தேர்ந்து கொண்டார்? குதிரையை தேர்ந்து கொள்ளவில்லை. அவர் கழுதையை தேர்ந்து கொண்டு அதில் பவனிக்கிறவராயிருக்கிறார். இயேசு ஏன் கழுதை குட்டியை தேர்ந்தெடுத்தார்? சகரியாவை கொண்டு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக. என சகரியா 9:9 வசனத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக தாழ்மை உள்ளவராய் கழுதை குட்டியின் மேல் அவர் வலம் வந்தார். கழுதையின் மேல் ஏறினதினாலே என்ன நடந்தது? யோவான் 12:13 மற்றும் 16 வாசிக்கும் பொழுது ஓசன்னா என்கிற கோஷம் உண்டானது. அந்த கழுதை குட்டியின் மேல் அமர்ந்த ஆண்டவராகிய கர்த்தர் போனாரு. அல்லேலூயா. கழுதை குட்டிக்கு மதிப்பில்ல, ஆனா யார் கழுதை குட்டியின் மேல் உட்கார்ந்திருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தான் மதிப்பு மரியாதை. இருந்த போதிலும் கழுதை குட்டியின் மேல உட்கார்ந்ததுனால அந்த கழுதைக்கு மரியாதை. அல்லேலூயா. நம்ம மேல இயேசு இருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை நமக்குள்ளே இனிய பிரசனமாய் வரும். நம்மளே 4 பேர் மதிப்பாங்க. ஏன்னா தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட்டது என்பதை இந்த இடத்துல புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா கழுதையின் மேல் ஏறினதுனால என்ன நடந்தது? கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட்டது. நம்ம மேல ஆண்டவர் இருந்தார்னா இஸ்ரவேலின் ராஜா என்கிற பட்டம் கிடைத்தது. நாம் ராஜா வீட்டு பிள்ளைகள் என்பதை மறந்து விட வேண்டாம். அந்த பட்டம் நமக்கு கிடைத்திருக்கிறது. கழுதையின் மேல் ஏறின இயேசுவுக்கு என்ன கிடைத்தது? அவர் மகிமை அடைந்தார். அந்த மகிமை நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னத்திலே வருகிறார் என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னத்திலே வந்திருக்கிறார். கழுதையை போன்று முழுட்ட சுவாபம் நம்மிடத்திலே இருந்தால் எல்லாம் மாற்றிக்கொள்ளுவோம். கிறிஸ்து இயேசுவை சுமக்கும் கழுதையை போல சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் மாறுவோம். கழுதை என்பது அழுக்கு முட்டைகளை சுமக்கும் ஒரு மிருகம். ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் இந்த கழுதையாகி என்னை
எப்படி வைத்திருக்கிறார் என்றால் அழுக்கிலிருந்து, பாவத்திலிருந்து, பரியாசத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறார். இப்பொழுதுதான் பரிசுத்த ஜனமாய் மாறிவிட்டேன், கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. இனிமேல் கழுதன் நம்மளை யார் திட்டினாலும் அந்த பொறுமை, அந்த அன்புருக்கத்திலே நாம் காணப்படுவோம். கழுதை எப்படிப்பட்டது என்று சொன்னால் கத்தும். நம்ம இனிமேல் கத்த தேவை. கர்த்தருக்கு முன்பாக சாந்த குணம் உள்ளவர்களாக, கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, அந்த தாழ்மையை தரித்து கொண்டவர்களாக நாம் காணப்படுவோம். அநேகர் நம்மிடத்திலே அந்த தெய்வீக சுபாவத்தை அனுபவிப்பார்களாக. அப்படிப்பட்ட கிரியை நமக்குள்ளே உண்டாகட்டும். அன்பின் ஆண்டவரே, சாத்தானின் கிரியை அழிப்பதற்காக சிலுவையின் மேலே வெற்றி சிறந்த இயேசுவே, இப்பொழுது தாழ்மை குணமைகளுக்குள்ளே உண்டானதற்காக நன்றி. நாமம் ஸ்தோத்தரிக்கப்படட்டும். ஓசன்னா என்கிற கோஷம் எப்பொழுது உண்டாகட்டும். இஸ்ரவேலின் ராஜா என்கிற பட்டம் உமக்கு கிடைத்ததற்காக நன்றி. இயேசு மகிமை அடைந்தீரே, உமக்கு நன்றி. எங்களையும் உம்முடைய காரணத்தினாலே, உம்முடைய மகிமையினாலே எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீராக. நாங்கள் எப்பொழுதும் அன்போடு பழக, தேவ சுபாவத்தோடு இருக்க, தனிமையாக அல்ல, கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கையோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுடன் நடப்பிதாவே. ஆமென்.